வகுப்பறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு இன்றே பாடநூல்களை வழங்க நடவடிக்கை. பள்ளிகளிலேயே ஆதார் சிறப்பு முகாம் நடத்தவும் ஏற்பாடு. மீண்டும் உச்சங்களை தொட்ட இந்திய பங்குச் சந்தைகள். வாரத்தில் முதல் நாள் வணிகத்தின் தொடக்கத்தில் 77,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ். ஜூன் 28 மற்றும் ஜூலை 3 ஆகிய தேதிகளில் மாணவர்களை சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 2 கட்டங்களாக பரிசுகளை வழங்க ஏற்பாடு. குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 2 நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து சீரானதால் வனத்துறை அறிவிப்பு. மும்பையில் புதியதாக கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 2 உயிரிழப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் பேருந்து மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடி வரும் பாதுகாப்பு படையினர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தீவிர தேடுதல் வேட்டை. பிரதமர் மோடியின் விழாவில் பங்கேற்ற 7 நாடுகளின் தலைவர்களுக்கு விருந்து. ராஷ்டிரபதி பவனில் விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உலகின் வலிமைமிக்க தலைவராக மீண்டும் பரிணமித்துள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேறும் என்பதில் ஐயமில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பதிவு. பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா பல உயரங்களை தொடும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பேட்டி. தேச நலனுக்காக அரசியலில் ஈடுபட்டுள்ள தன்னை போன்ற தொண்டர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தது அதிர்ஷ்டம் எனவும் பேச்சு. 3வது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடிக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் எக்ஸ் பதிவு மூலம் வாழ்த்து தெரிவித்தார். மக்களவை சபாநாயகராக ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரியை நியமிக்க திட்டம். கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபுவும் ஆதரிப்பதாக தகவல். அமைச்சரவையில் பங்கேற்ற தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானி. நடிகர் ரஜினிகாந்த், பாலிவுட் பிரபலங்கள் ஷாருக் கான், அக்ஷய் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அமைச்சர்களிலேயே மிக அதிக வயதானவர் பீகாரை சேர்ந்த 79 வயதான ஜித்தன் ராம் மாஞ்சி. அமைச்சர்களிலேயே மிக குறைந்த வயதானவர் தெலுங்கு தேசம் கட்சியான 36 வயது ராம்மோகன் நாயுடு. பதவியேற்பு விழா முடிந்ததும் ஜே.பி. நட்டா இல்லத்தில் கூடிய புதிய அமைச்சர்கள் இரவு உணவு விருந்துகளை உண்ணும்போது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இம்ரான்கானை விடுதலை செய் என்ற வாசகத்துடன் பறந்த விமானம். இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது மைதானத்திற்கு மேல் பறந்ததால் சர்ச்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.